ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கலர் பேப்பர், கம், சிசர், பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணிக்கணும். 7 பேப்பர் கட் பண்ணிக்கணும். அதை நான் எப்படி மடக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடக்கி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு A4 சைஸில் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பேஜில் உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் பேப்பர் எடுத்தனால அதுக்கு முன்னாடி கலர் பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டிசைனாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் லீஃப், குட்டி குட்டி லீஃப் மாதிரி கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டுங்க. ஒட்டிட்டு நம்ம A4 சைஸில் மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரோட சென்டர் பேஜ் எடுத்து அதுக்குள்ளே இந்த ஃப்ளவர் நம்ம இப்போ ஒட்டின ஃப்ளவர் அதுக்குள்ளே அந்த பேப்பரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் எப்படி கட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குச்சி வச்சு அதை சுருட்டிக்குங்க. சுருட்டிட்டு சென்டரில் கம்மு போட்டு அதை ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த ரோஸ் ஃப்ளவரை A4 ஷீட் பேப்பரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.